ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் தொகுத்தறி தேர்வு 2024 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 28 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 5.3ல் செகண்ட் சம். கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலையை காண்க. ஒரு தரவு கொடுத்துருக்காங்க, அதோட இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற தரவை ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுவோமா? ஏறு வரிசை அப்படின்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். இதில் இருக்கிறதுலே சின்னது என்னது? 18. ஸோ 18. அதை விட பெருசு 25, 28, 34, 35, 36, 45. இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற உறுப்புகளை எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 உறுப்புகள் இருக்குது. 7 அப்படின்னா என்ன நம்பர்? ஒரு ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண் அப்படின்னா ஃபார்முலா என்ன? இடைநிலை ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. இடைநிலை ஈக்குவல் டு n+1/2வது உறுப்பு. இதில் n என்னது? n தான் அந்த 7. 7 + 1/2ன்னு போடலாமா? இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ n = 7. ஒற்றைப்படை அப்படிங்கிறதுனால ஃபார்முலா என்ன? n+1/2வது உறுப்பு. இடைநிலை = n+1/2வது உறுப்பு. n இருக்க இடத்துல 7 போடுவோமா? 7 + 1/2வது உறுப்பு. 7ஐயும் 1ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 8/2. 1 2, 4 2 8. இப்போது நம்ம ஏறு வரிசையில் எழுதணும்ல, அதில் 4வது உறுப்பு என்னது இருக்கோ அதுதான் இடைநிலை. ஸோ மறுபடியும் ஏறு வரிசையில் எழுதிக்கிடுவோம். 18, 25, 28, 34, 35, 36, 45. இதில் 4வது உறுப்பு என்னது இருக்குது? 34. அப்போ இடைநிலை ஆன்சர் என்னது? 34. இதை இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது மொத்தம் 7 உறுப்புகள் இருக்கா, அதில் இந்த பக்கம் 3 உறுப்பையும் லாஸ்ட்டு உள்ள ஒரு 3 உறுப்பையும் எடுத்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கிறது 34. அதுதான் ஆன்சர். இதை ஈஸியாக இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.